இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. நேற்று பார்க்குறீங்கன்னா நிஃப்டியில் 5 மினிட்டில் 25,945 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ, அதேமாதிரி ப்ரீவியஸ் கை வரைஞ்சி கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் போச்சு. காலையில் எடுத்ததுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 40 பாயிண்ட் கீழே போச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு, அதாவது பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து ஒரு 30 பாயிண்ட் மேலே வந்துச்சு. அங்கேருந்து மேலே திரும்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே போனாங்க. ஒரு 80 பாயிண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே போச்சுங்க. நேற்று நம்ம 25,945 தான் 5 மினிட்டில் நிஃப்டிலாம் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். இப்படிலாம் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்லபடியாக மார்க்கெட் போயிருக்கு. சென்செக்ஸும் பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரியே நல்லபடியாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு காலையில் பிரேக் அவுட் பண்ணதுமே ஒரு 150 பாயிண்ட் போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து கொஞ்சமாக மேலே வந்துட்டு ஒரு 90 பாயிண்ட் மேலே வந்துட்டு திரும்பியும் அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே போச்சுங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ட்ரேடு பண்ணுறோம் அப்படின்னா நல்லபடியாக ட்ரேடு பண்ணியிருக்கலாம். இதுவே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்லாம் வரைஞ்சி ட்ரேடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல. நான் வரைஞ்சிருந்தேன், இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோலாம் வரைஞ்சிருந்தேன். ஆனாலும் ஃபுல் டார்கெட் எனக்கு ஹிட் ஆகலை. கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துட்டு அப்படியே நின்றுச்சுங்க. ஆனால் இன்றைக்கி மற்ற நாள் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லபடியாக ட்ரேடு பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆல் டைம் ஹை இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை மந்த்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா திரும்பியும் கீழே வந்திருக்காங்க. ஸோ அதே இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக. இதுவே இங்கேயே பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருந்திருக்கும். பட் திரும்பியும் மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்குங்க இந்த மந்த்து முடிகிறதுக்கு, பார்க்கலாம். நாளைக்கு இன்கேஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் பிரேக் அவுட் நடந்துடும். ஆல் டைம் ஹையை ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸே வச்சிருச்சு, அதையும் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். பார்க்கலாம், சரிங்களா. ஸோ நாளைக்கு அதையும் கவனமாக பாருங்கள். நம்ம ஸ்டாக்கில் ட்ரேடு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்தையும் பற்றியுமே பார்த்துடலாங்க. முதல்ல நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹை வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு கீழே திரும்பியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே இங்கே பார்க்குறீங்கன்னா கீழே போகிற மாதிரிலாம் நிறைய பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு நிறைய பேரை செல் பண்ண வச்சுட்டு தான், கீழே நிறைய பேரை செல் பண்ண பயங்காட்டிட்டு தான் திரும்ப மேலே வந்தாங்க. அப்போது மேலே வந்த அளவுக்கு இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, ஃபேக் பிரேக் அவுட்லாம் பண்ணிவிட்டு நிறைய பேரை கீழே செல் பண்ண வச்சுட்டு மேலே வந்திருக்காங்க இல்லையா, அந்தளவுக்கு மேலே இன்னும் போகலை. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் தூரம் தான் மேலே போயிருக்கிறாங்க. அடுத்த மாதம் பார்க்கலாம் இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஆல் டைம் ஹையாக க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருந்திருக்கு இது வரைக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ ஒன் டேயில் முக்கியமான பாயிண்ட்டு 26,265ங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்லோ இதுக்கு கீழே இருக்குது, இப்போதைக்கு தேவையில்லை. 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கிட்ட மார்க்கெட் வந்துட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்துலையே நின்றுட்டாங்க. ஸோ நாளைக்கு இது யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ்லோ நம்ம எங்கேயும் எடுத்துக்க முடியும் நாளைக்கு. ஸோ 25,830 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ்லோ, ப்ரீவியஸ் ஹை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இது ஒரு ட்ரெண்ட் லைனாக மாறிடுச்சு அப்படின்னா மேலேயும் இன்னொரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்படி வரைஞ்சி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ 25,930 மார்க்கெட்டை மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக, முக்கியமான பிரேக் அவுட்டாக இருக்குங்க 1 ஹவரில். சரிங்களா. அதுவே கீழே பிரேக் அவுட் பண்ணதுன்னா 25,830 ஒரு முக்கியமான பிரேக் அவுட்டாக இருக்கும். ஓகே, 5 மினிட்டில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் ஓகே இதுதான் முக்கியமான பாயிண்டான என்ன ஒன்று அப்படின்னா ரொம்ப பக்கமாக இருக்குது. அப்படி இருக்கிறனால மார்க்கெட் இதுக்கு மேலேயோ கீழேயோ ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதே பாயிண்ட்டுக்கு வருதா, இந்த இடத்துல ப்ளே ஏதாச்சும் நடக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பியும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நாட்கள் மார்க்கெட் எந்த இடத்துல முடியுதோ அதே இடத்துல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, 25,930 5 மினிட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு.
அதுவே 25,830 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ஓகே, சென்செக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டேயில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து நிற்கிறாங்க. ஆல் டைம் ஹை கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போது இந்த இடத்துலையும் ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து 1 ஹவரில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி மாதிரியே தான் மேக்ஸிமம் நிஃப்டியில் வந்து என்ன இருக்குதோ அது மட்டும்தாங்க சென்செக்ஸில் இருக்கும். இது வரைக்கும் இருந்திருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் வேணால் மாறி போகலாமே தவிர மேக்ஸிமம் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆவாங்க ரெண்டுலேயுமே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி எடுத்துக்க முடியுங்க. நல்ல ஒரு சப்போர்ட் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் நாளைக்கு ஓப்பன் ஆகிற இடம் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு ட்ரேடு பண்ணுறதுக்கான ஒரு நாளாக வந்து இருக்கலாம். நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா நாளுமே ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஓவர் ட்ரேடு ஒரு நாள் கூட வந்து பண்ணிடாதீங்க. ஒரு 5 நாள் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணுறீங்க, 6வது நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 5 நாள் பண்ண ப்ராஃபிட் அந்த ஒரு நாளில் வந்து போயிடும். நிறைய பேர் பங்குச்சந்தையில் லாஸ் பண்ணுறாங்களா ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 100க்கு 95 பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னா, எஸ் லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரேடிங்கில் அதிகமாக ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. இப்போ 5 நாள் ட்ரேடு வந்து பண்ணுறாங்கன்னா அந்த 5 நாளில் ட்ரேடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, 50 ட்ரேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் 40 ட்ரேடு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது, நல்ல வின்னிங் ரேட் இருக்குது. ஆனால் அந்த 10 ட்ரேடில் வந்து கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிடுது, பெருசாக விட்டுறாங்க. சின்னதாக பிடிக்கிறாங்க ஆனால் பெருசாக வந்து விட்டுறாங்க. இதனாலேயே பங்குச்சந்தையில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் தாங்க, பங்குச்சந்தையே அவங்க முழுமையாக இன்னும் கற்றுக்கல, ஈஸியான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கிறத கற்றுக்கல. அதே மாதிரி அந்த மனப்பக்குவம் இன்னும் வரலை, பங்குச்சந்தையில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இன்னும் வந்து வரலை. அதனால தான் இன்னமும் பங்குச்சந்தையில் நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த தப்பை வந்து பண்ணேன், அதுக்கப்புறம் படிப்படியாக திருத்திக்கிட்டேன். இப்போ நல்லபடியாக ட்ரேட் வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா மேலே வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கும். ஸோ 1 ஹவரில் இந்த இடத்துல நம்ம வரைஞ்சி பார்க்கும்போது 84,220 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி 84,615 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில். 5 மினிட்ல பார்க்குறோம் அப்படின்னா பெரிய மாற்றம் இந்த இடத்துல வந்து இருக்காதுங்க. கரெக்டாக இதே இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால 84,630 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை சென்செக்ஸில். அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்கன்னா 84,220ங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை வந்து முழுமையாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் பங்குச்சந்தைக்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஒரு 1000 பக்கம் வரும். படித்த எல்லாருமே புத்தகத்துக்கு வந்து நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆசான் பாகம் 1ல் அடிப்படையாக ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்க அப்படின்னா நான் அட்வான்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படின்னா அடிப்படை தெரியாமல் அட்வான்ஸை கற்றுக்கிட்டு எப்படி அதை பங்குச்சந்தையில் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதனால் அடிப்படையை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துட்டு பங்குச்சந்தையில் எப்படிலாம் லாஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, பங்குச்சந்தைனா என்ன, இந்த மாதிரி அடிப்படையில் ஆரம்பித்து அதுவுமே லாஸ்ட்டு போகும்போது எல்லாமே ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங் பற்றிலாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே சொல்லி கொடுத்துருவேன். அதோட வின்னிங் ரேட் எப்படி ட்ராடவுன் வரும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாகம் 3ல் 2025 எனக்கு கிடைச்ச நிறைய ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் பாகம் 1 பாகம் 2 படிச்சிட்டிங்கன்னா பாகம் 3 வந்து படிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ டைம் இருந்தால் புத்தகங்கள் வாங்கி படித்து பாருங்கள். புத்தகங்கள் படிக்கிறது என்றைக்குமே டைமை வீணாக்காதுங்க, அதை உங்களை அதிகமாக வலிமைப்படுத்தும். சரி, ஓகே. அப்புறம் பேங்க் நிஃப்டியில் பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ 1 ஹவரில் ஒன் டேயில் நல்ல ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ மட்டும் இப்போதைக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். நம்ம 1 ஹவரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியே இங்கேயும் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுதுங்க. ஓகே, அப்போது 1 ஹவரில் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இங்கேயும் இருக்குது. ஆனால் நிஃப்டி சென்செக்ஸில் இங்கேயே இருந்துச்சு, பக்கத்துலேயே ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் இதில் இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் லோ இங்கே தான் வரைஞ்சாகணும், அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை இங்கே தான் வரைஞ்சாகணும், வேறு வழி இல்லைங்க. 5 மினிட்ல வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி இருக்குதுன்னா நிச்சயமாக இருக்குது இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை 58,170 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து 57,940 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. சரிங்களா,
ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுங்க. பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கோங்க. பங்குச்சந்தை ஏதோ மேலே போகுது கீழே போகுது, ஏதோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரேடை வந்து பண்ணாமல், இது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை பற்றி தெளிவாக முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. அது நல்லபடியாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.